யுத்தத்தை மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து கூடங்குளம் மக்கள் மீது ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முள்ளிவாய்க்காலில் 3 லட்சம் மக்களுக்கு 3 லட்சம் ராணுவம், இங்கே 10,000 15,000 மக்களுக்கு 15,000 போலீசார், துணை ராணுவ படையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், கடற்படை, தமிழக காவல்துறை. இந்த யுத்தத்தை நடத்துவதற்கு முன்னால் அவர்கள் ஒரு உளவியல் யுத்தத்தில் ஏறக்குறைய வெற்றி பெற்று விட்டார்கள். மின் பற்றாக்குறை தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். கூடங்குளம் மக்களுக்கு எதிராக, அதாவது கூடங்குளம் அணு உலையை திறந்தாலே உடனே நேரடியாக நம்முடைய வீட்டுக்கு பிளக் பாயிண்ட் போட்டு அப்படியே நேர மின்சாரம் வந்துடும் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். கூடங்குளம் ஒரு அணு உலை இயங்கினா 1000 மெகாவாட். இந்த 1000 மெகாவாட்டும் நமக்கு வந்து சேருவதில்லை. எப்போதுமே ஒரு பொது அணு உலை அல்லது ஒரு இயந்திரம் இயங்குகிற போது அதனுடைய உற்பத்தி திறன் 100% இருப்பதில்லை, 70% தான். கூடங்குளம் அணு உலையில் அப்படி 70% என்று பார்க்கிற போது 1000 மெகாவாட் அல்ல, 700 மெகாவாட். இந்த 700 நண்பர் ஞானி சொல்லுகிறார், இந்தியாவில் எந்த அணு உலையும் 50% உற்பத்திக்கு மேல் தாண்டவில்லை என்று குறிப்பிடுகிறார். டாக்டர் பரமேஸ்வரன் என்று பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வெளியேறிய அவர் சொன்னார், இந்தியாவில் இருக்கிற எல்லா அணு உலைகளும் சேர்ந்து 45,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுவரை ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக 15,000 மெகாவாட் தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்று அதிலிருந்து வெளியேறிய டாக்டர் பரமேஸ்வரன் சொல்கிறார். இந்த 700 கணக்கு அப்படியே வருகிறது. 700 அந்த கூடங்குளம் அணு உலையில் இருக்கிற ஆகிற அந்த மின் செலவு 75 மெகாவாட். அது போய்விட்டது என்றால் 625 மெகாவாட். தமிழ்நாட்டினுடைய பங்கு 45% என்று இப்போது சொல்லுகிறார்கள். ஏற்கனவே நெய்வேலி மின்சாரத்திலிருந்து 20% தான் நமக்கு கொடுக்கிறார்கள். சரி, அப்படியே பார்த்தாலும் தமிழ்நாடுடைய பங்கு 45%, 280 மெகாவாட். இதில் மின் பகிர்மானம், மின் விநியோகம் செய்யப்படுகிற போது ஏற்படுகிற இழப்பு என்பது 20%. அப்படி போய்விட்டதென்றால் அது போக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற கூடங்குளம் அணு உலையின் மூலம் கிடைக்கிற மின்சாரம் 220 மெகாவாட் தான். இங்கே மின் பற்றாக்குறை 3000 4000 மெகாவாட்டாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த 220 மெகாவாட் எப்படி அதை போய் சரி செய்யும்? ஆனால் இந்த மின் பற்றாக்குறை செயற்கையாக உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிற மின்சாரத்தை தமிழ்நாட்டிலேயே பயன்படுத்தினால் மின் பற்றாக்குறையே இருக்காது. நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்திலிருந்து நமக்கு 20% தான். நெய்வேலியில் உற்பத்தியாகிற மின்சாரத்தை மட்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தால் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்காது, மின்சாரம் உபரியாக இருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் மக்களுக்கு மின்வெட்டு, தொழிலாளர்களுக்கு மின்வெட்டு, மாணவர்களுக்கு மின்வெட்டு, ஜெனரேட்டர் வைத்துத்தான் மாணவர்கள் தேர்வு எழுத முடிகிறது. ஆனால் எந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்காவது, கணினி நிறுவனங்களுக்காவது மின்வெட்டு உண்டா? எல்லா நிறுவனங்களும் 24 மணி நேரமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய். ஆனால் இந்த தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஏறக்குறைய 1 ரூபாயிலிருந்து 2.5 ரூபாய் வரை ஆக இலவசமாக வழங்குவது போல் மின்சாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மின்சார பற்றாக்குறை என்பது மத்திய அரசு, மாநில அரசு சேர்ந்து உருவாக்கிய ஒரு உளவியல் யுத்தம். அது கூடங்குளம் பகுதி மக்கள் மீது பாய்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதி மக்களையும் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. நேற்று ஒரு செய்தித்தாளில் வந்தது, கூடங்குளம் திறக்கப்பட வேண்டுமா வேண்டாம்.
அந்த கேள்விக்கு பலருடைய பதில் திறக்கப்பட வேண்டும். இப்படித்தான் ஒரு உளவியல் யுத்தம் என்பது நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த யுத்த முற்றுகையில் இருந்து ஏறக்குறைய ஒரு ராணுவ முற்றுகையில் இருந்து விடுபட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதற்காகத்தான் இங்கே எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், கலைஞர்கள் நாங்கள் கூடியிருக்கிறோம்.